மதிப்புரிய ஜோசப் விஜய் நேற்று காரைக்குடியில் நடந்த சம்பவத்தை சொன்னார். ஜோசப் விஜய் சைக்கிளில் ஓட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் கை காட்டிட்டே ஓடிட்டே ஆடிட்டு வந்தாரு அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, எல்லாரும் புரட்சி தலைவி அம்மா ஆகிவிட முடியாது. அதற்காக தனி கொள்கைகள் வேணும், அமைப்பு வேணும், இயற்கையான உணர்வுகள் வேணும். ஏதோ திமுகவை ஆட்சியில் அமைப்பதற்காக ஜோசப் விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்தார். என்னை பொறுத்த மட்டிலும் அவர் ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல கணவனாக இருக்க வேண்டும், ஒரு மக்களுக்காக உதவக்கூடிய செய்வன். ஏதோ ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் திமுகவை ஆட்சி கொண்டு வருவதற்காக ஜோசப் விஜய் நேற்றைய தினம் காரைக்குடி நடந்த சம்பவத்தையும் சொன்னார்கள். வேடிக்கையாக இருந்தது. மக்களுக்கு ஓட்டுக்கணும், சைக்கிள் ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம். திமுக ஓட்டணும் அதுக்காக வரலாம், சைக்கிள் ஓட்டுறதுக்காக வரக்கூடாது, அப்படிதானே? இதெல்லாம் ஒரு கேலி கூத்தான விஷயமா இருக்கு. ஆனா மக்களுக்கு, தமிழக மக்கள் இதுவரையிலும் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் நான் நிறைய பல தேர்தலில் பார்த்திருக்கிறேன். எல்லா தேர்தல்களிலும் மக்கள் ஒருமித்த கருத்தோடு, ஒரே கருத்தோடு யார் ஆட்சியில் வர வேண்டும், யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இதுவரையில் வாக்களித்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இனிமேல் திமுக ஆட்சிக்கு என்னைக்கும் வந்ததில்லை, இருக்கிறார், இனிமேலும் வராது. மக்கள் சக்தி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் இருக்கிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் இருக்கிறது, அண்ணன் இபிஎஸ் அவருடைய பக்கம் இருக்கிறது, எங்கள் தேசிய ஜனநாயக தோழமை கூட்டணி கட்சியுடைய தலைமை. கஞ்சா இல்லாத தமிழகம், பெண்கள் கண்ணீர் வடிக்காத தமிழகத்தை நமது தமிழக வாக்காளர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக நீங்களும் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.